இன்னும் 5 நிமிட்ஸில் ஆஃபீஸ் ரீச் ஆயிடுவேன். சீக்கிரமாக மீட்டிங்க்கு ரெடி பண்ணுங்க. அந்த கான்ட்ராக்ட் நமக்கு தான் கிடைக்கணும், அவ்வளோதான் சொல்லிட்டேன். எதுக்கு தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க? நான் சொன்னதை மட்டும் நீங்கள் செஞ்சால் போதும். தேவையில்லாததெல்லாம் ஐடியா கொடுத்து என்ன கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. சரி, ஓகே. சாப்பிட்டு தான் ஃபோன் பேசேண்டி. எப்போ பாரு காதில் ஃபோனை வச்சா மணிக்கே இருக்கிறா. வேலைம்மா, நான் என்ன பண்ணுறது? எப்போ பாரு வேலை வேலைன்ட்டே இருக்காத. குடும்பத்தில் உள்ளவங்க கிட்ட கொஞ்சமாவது முகம் கொடுத்து பேசு. ஒன்று ஆஃபீஸ் போகிறா, அப்படி இல்லைன்னா அந்த ரூம்குள்ளே புகுந்துக்கிட்டு கதவை சாத்திக்கிறா. என்னதான் பண்ணுறாலும் தெரில. நேரத்துக்கு சாப்பிட்றதும் கிடையாது. என்ன பண்ணுறது? வேலையை இழுத்து போட்டு நான் பார்த்தாதான் கண்ட கருமெல்லாம் என் மனசுக்குள்ளே வராது. இல்லைன்னா தேவையில்லாத ஞாபகம்லாம் வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணுது மம்மி. எப்போ பாரு இதையே சொல்லிட்டு. சரி, சீக்கிரமாக சாப்பிடு. இதுலேயே பாதி வச்சிடாத. எனக்கு காஃபி வேணும். ராதாவை எடுத்துகிட்டு வர சொல்கிறேன், இருடி. தம்பி, உங்களுக்கு வேறு எதுனா வேணுங்களா? இல்லைங்கம்மா, இதுவே போதும். ராதாவை மட்டும் வர சொல்கிறீங்களா? சரிங்க தம்பி, இதை வர சொல்கிறேன். என்னடி பார்த்துக்கிட்டு இருக்கிறவ? சாப்பிடு. அம்மா, எனக்கு தோசை போதும். சரி சரி. என்ன சிவா, சாப்பிடலையா? எனக்கு என்ன டைம் இருக்குது. நான் பொறுமையாக தான் சாப்பிடுவேன், எவ்வளோ வேலை இருந்தாலும். கொடுத்து வச்சவர் தான். இதில் என்னங்க கொடுத்து வச்சுருக்கணும்? நீங்களும் நினச்சா பொறுமையாக சாப்பிட்டுட்டு பொறுமையாக ரிலாக்ஸ்டாக வேலை செய்யலாம். மனசில் தேவையில்லாத நினப்பெல்லாம் வராது. அது ரொம்ப கஷ்டங்க. நான் அப்படிதான். என் போக்கில் என்ன விட்டுருங்க. சரி, ஓகே. எப்போ பாரு வேலை பார்த்துட்டே இருக்கீங்களே, உங்களுக்கு போர் அடிக்கல? நானும் இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து பார்க்குறேன், நீங்கள் பெருசாக யாருக்கிட்டையும் பேச மாட்டேன்றீங்க. நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டுன்னு இருக்கீங்க. என்ன பண்ணுறது சிவா? புகுந்த வீட்டில் இருந்து நம்ம பிறந்த வீட்டுக்கு வந்துட்டா கொஞ்சம் லிமிட்டாக இருந்து தான் ஆகணும். எவ்வளோ பெரிய பணக்காரங்களாக இருந்தாலுமே இதை பண்ணி தான் ஆகணும். இல்லைன்னா எனக்கு மரியாதை இருக்காது. ஏன் இப்படி சொல்கிறீங்க? இது உங்கள் வீடு தானே, நீங்களும் இந்த வீட்டு பொண்ணு தானே? நானும் இந்த வீட்டு பொண்ணு தான். என்னமோ தெரில, இப்படி தான் இருக்கணும்னு தோணுது. நீங்கள் ஏன் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க கூடாது? இன்னொரு கல்யாணமா? எனக்கா? நல்லா சொல்லுங்கண்ணா, எங்கே கேட்குறாங்க? காஃபி அண்ணி. ராதா, நீயுமா? நான் மட்டும் இல்லை, எல்லாரோட ஆசையும் அதுதான். எல்லாரோட ஆசைக்காக நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா என் வாழ்க்கை என்ன ஆகுறது? ஐயையோ, போதும்ப்பா சாமி, பட்டதே போதும். இன்னொரு கல்யாண வாழ்க்கைக்குள்ளெல்லாம் என்னால் போகவே முடியாது, நினச்சி கூட பார்க்க முடியாது. என்னை இப்படியே விட்டுருங்க. அண்ணி அண்ணி சாப்பிட்டு போங்க. வேணா ராதா, வெளியே சாப்பிட்டுக்கிறேன். என்னண்ணா, வேற ஏதாவது வேணுமா? இல்லைம்மா, இதுவே போதும். நீ சாப்பிட்டியா இல்லையா? கிச்சனுக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேல்ல, கொஞ்ச நாள் நீ ரெஸ்ட் எடுக்கணும். நான் எந்த வேலையும் செய்யறதில்லண்ணா, அத்தை தான். நான் சும்மா இந்த சின்ன சின்ன வேலை மட்டும்தான். அதையுமே செய்யக்கூடாது, பெட் ரெஸ்ட்டு தான் கம்ப்ளீட்டாக எடுக்கணும். நீ என்னடானா சிசரிங் பண்ணிட்டு இங்கிட்ட அங்கிட்டு ஒலாத்திட்டு இருக்க, இதில் புடவை வேற. அது இல்லைண்ணா, வீட்டில் பெரியவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, நைட்டி போட்டுட்டு அங்கிட்ட இங்கிட்ட சுத்த முடியாது. ரூம்குள்ளே என்னால் உட்காரவும் முடியல. அதனால தான் நான் புடவை லூஸாக தானே காட்டியிருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஸ்டிச்சஸ் போட்ட இடத்துலலாம் லைட்டாக பொண்ணு ஆறிடுச்சுண்ணா. நீ சொன்னால் கேட்க மாட்டேன், அது அப்படி தான் இருக்கும். ஆனால் உடம்புக்குள்ள எதுவுமே ஆறாது. கம்ப்ளீட் ரெஸ்ட் எடுறாதா, சொன்னால் கேளு என்ன? சரி, நான் சாப்பிட்டுட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரேன். உனக்கு வேறு எதுனா வேணுமா? எனக்கு எது வேணாண்ணா. உனக்கு லஞ்ச் எடுத்துகிட்டு வரட்டா? இப்போ தான் சொன்னேன் எந்த வேலையும் செய்யாத ரெஸ்ட் எடுன்னு. நீ என்னடனா எனக்கு லஞ்ச் எடுத்துட்டு ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வரியா? வரியானா நான் வரமாட்டேன், டிரைவர் கிட்ட கொடுத்து விடுறேன். எதுக்கு கேன்டீனில் சாப்பிட்டுட்டு வீட்டு சாப்பாடு சாப்பிடேண்ணா? லஞ்சுக்கு வீட்டுக்கே வந்து சாப்பிட்றேன் என்ன? சரிண்ணா. சரி, பாப்பா எங்க? பாப்பாவை அவர் வச்சிருக்காருண்ணா, தூங்கிட்டு இருக்கிறா. ஓஹோ,
சரிம்மா. அண்ணா, நம்ம வீடு கட்டுற வேலையெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு? ம் நல்லா போயிட்டுருக்குமா. இன்னும் 2 மாசத்துல வீட்டு வேலையெல்லாம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நாங்கள் அங்கே. என்னை விட்டு போயிடுவீங்களா? ஹேய் லூஸு, உன்னை விட்டு எங்கே போகிறோம்? பக்கத்தில் தானே. இதே ஊருக்குள்ளே தான் இருக்க போகிறோம். ஒரு ஃபோன் பண்ணால் ஓடி வர போகிறேன். இல்லைன்னா நீ அங்கே வர போகிற. என்னமோ தெரிலண்ணா, மனசுக்கு ஒரு மாதிரியாவே இருக்கு. ராதா, என்ன ஏதாவது பிரச்சனையா என்ன? நல்லா தானே இருக்க? நான் நல்லா தானே இருக்கேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏதாவதுன்னா அண்ணன்ட்ட மறைக்காத, சொல்லு என்ன, பார்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலும். எனக்கு என்னென்ன பிரச்சனை? நான் நல்லா சந்தோஷமாக தான் இருக்கேன். இதோ வரேண்ணா. எங்கே போகிற? உனக்கு இட்லி எடுத்துகிட்டு வரேன், இரு வரேன். ராதா எனக்கு போதும். ம் இல்லை, கோயிலுக்கு போகணும், கூட்டிகிட்டு போகிறீங்களா? பாப்பாவை தூக்கிட்டு வெளியிலலாம் போக முடியாது. நீ வீட்டிலே சாமி கும்பிட்டுக்கோ. இல்லை, வீட்டுக்குள்ளே இருக்க ஒரு மாதிரியா இருக்கு, அதான். இல்லைன்னா நான் மட்டும் வேணா போயிட்டு வந்துடட்டா? பாப்பா தூங்கிட்டு தானே இருக்கா, அவன் எந்திரிக்கிறதுக்குள்ளே திருப்பி வந்துடுவேன். நானும் ஆஃபீஸ் போனோம். யார் பார்த்துக்கிறது குழந்தைய? நம்ம தானே பெற்றோம், நம்ம தான் பார்த்துக்கணும். இல்லைங்க, பக்கத்தில் உள்ள கோயிலுக்கு தான், நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுவேன். சொன்னால் கேட்க மாட்டேன். சரி, போயிட்டு சீக்கிரம் வந்துடு. சரிங்க ரவி. உங்களுக்கு சாப்பாடு? நான் பார்த்துக்கிறேன். உனக்கு எதுக்கு கஷ்டம்? நீ போயிட்டு வா. இதில் என்ன எனக்கு கஷ்டம்? டெய்லி நான் தானே உங்களுக்கு டிஃபன் ப்ரிப்பேர் பண்ணி தரேன். சீக்கிரம் கிளம்பு, பாப்பா எந்திரிச்சிருவா. இங்க பாரு, சித்தி டான்ஸ் ஆடுறேன். ஐயோ, இவன் ஏன் அழுதுக்கே இருக்கிறான்? இப்படி அழுகுறது? உங்க அம்மா வந்துடுவா, அழாதடி. சின்ன பிள்ளை இல்லம்மா, அப்படித்தான். தூங்கி எந்திரிச்சதும் அம்மா தேடி அழுங்க. அப்படியா? நீ தூங்கி எந்திரிச்சா அம்மா தேடி அழுவியா? சரியா, அம்மா வந்துடுவா, அல்லாத அல்லாத. காதே வலிக்குது. என்னதான் நடக்குது இங்க? வந்துருச்சுப்பா, ஏழ்ற. எம்பா, எனக்கு தலை வலிக்குது. இது ஏன் இப்படி ஊரையே கூட்டுற மாதிரி அழுதுக்கே இருக்கு? ஏய், சின்ன பிள்ளைனா அப்படித்தான் இருக்கும், அழுகுது தான் செய்யும். உனக்கு தலை வலிக்குதுன்னா காதை பொத்திக்கிட்டு போடா. விஜிமா, கிச்சன்ல பால் இருக்கும், அதை ஆத்தி கொண்டு வா. பிள்ளைக்கு பசி எடுக்குது போல இருக்கு, கொடுப்போம். சரிங்க பாட்டி. ரவியத்தா, என்ன பாட்டி, ஏன் அழுதுட்டே இருக்கிறா? வெளியில கார் நிப்பாட்டுற இடத்துல இருந்து சவுண்டு வருது. இவ்வளோ சத்தமாவ அழுதுகிட்டு இருப்பா? என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க வீட்ல? என் குழந்தைய அழுகி நிப்பாட்டுறது கூட இந்த வீட்ல யாரும் இல்லையா? கொடுங்க இங்க. ஏழை, நீ என்னடா வந்தது வராததுமா இப்படி கத்திக்கிட்டு திரியுற? இந்த வீட்டு ஆம்பளைங்க ஆபீஸ் போயிட்டு வந்தாலே இப்படித்தான் கத்துவீங்களோ? சிரிச்ச முகத்தோட வீட்டுக்குள்ள வர மாட்டீங்களாடா? வீட்டுக்கு வந்தா சிரிக்கிற மாதிரி இருக்கணும், இப்படியா? டேய், சின்ன பிள்ளைன்னா அப்படித்தாண்டா இருக்கும், அழுகும், எல்லாத்துக்கும் அழுகும். எதுக்கு அழுகுதுன்னே தெரியாதட்டா? ஐயோ, இப்ப எதுக்கு தான் அழுகுறா? அங்க பாருங்க, கண்ணீர் எப்படி தார தாரையா கொட்டுதுன்னு. என் பிள்ளைய என்கிட்ட கொடுங்க. டேய், சும்மா இருடா. சும்மா எல்லாருக்கிட்டே இந்த வெடுக்கு வெடுக்குன்னு பிள்ளைய பிடிங்கிட்டு கிடக்குறான். உனக்கு என்னடா தெரியும்? பசிக்கு அழுகுது பிள்ளை, இப்ப அமர்த்திடுவேன் இரு. பசிக்கு அழுகுதா என் குழந்தை? என்ன பாட்டி, ராதா எங்க? ராதா, ராதா எங்க இருக்க? ராதா! ஏழை, எதுக்கிட்ட இப்படி நடுவிட்ட நின்றுக்கிட்டு ராதா ராதான்னு ஏழை விட்டுக்கிட்டு இருக்க? அவ கண்ணனை கூட்டிட்டு வர போயிருக்காடா, இப்ப வந்துருவா. இவன் ஏன் பாட்டி போறா? ஷோ, ரெஸ்ட் எடுனாலும் கேட்க மாட்டேங்கிறா, குழந்தைய பார்த்துக்கனாலும் பார்த்துக்க மாட்டேங்கிறா. விட்டுட்டு இப்படி வெளியில போனா என்ன அர்த்தம்? காலையில தான் கோயிலுக்கு போறேன்னு ஒரே அடம், போயிட்டு வான்னு சொன்னேன். இப்போ என்னடானா
கண்ணனை ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வர போயிருக்காளா? டெய்லி டிரைவர் தானே கூட்டிட்டு வருவாரு, இப்போ என்னாச்சு? ரவியத்தா கோவப்படாதீங்க. டிரைவர் எனக்கு ஏதோ எமர்ஜென்சின்னு வீட்டுக்கு போயிட்டாங்க. ரொம்ப நேரம் ஆச்சு, கண்ணா வரவே இல்லை. அதனாலதான் அவ கிளம்பிட்டா. கொஞ்ச நேரத்துல வந்துருவா. ஈவினிங் டைம்ல நம்ம ஊர்ல டிராஃபிக் எவ்வளோ இருக்கும் உங்களுக்கு தெரியாதா? இப்போ வந்துருவா ரவியத்தா. நான் ஃபோன் பண்ணிட்டேன், வந்துட்டே இருக்காளாம். நல்லா இருக்குமா, நல்லா இருக்கு. பிறந்த குழந்தைய வீட்டுல விட்டுட்டு தான் இப்படி போவாங்களாமா? வாயை மூட்டிக்கிட்டு இரு. எரியிற நெருப்புல எண்ணெயை ஊத்தாத. உன் வாயை மூட்டிக்கிட்டு போடாங்கிட்டு. என் வாயை அடக்குறதுல இருக்கட்டும், கையில வச்சிருக்கே அது வாயை அடக்கு. தலை வலிக்குது எனக்கு. கண்ணா, இங்க இருக்கே அக்கா. அக்கா வந்துட்டியா? அக்கா நீங்க பாத்தியா? ஸ்கூல்ல யாருமே இல்ல, நான் மட்டும் தான் இருக்கேன். அச்சச்சோ, பயந்துட்டியாடா? இன்னைக்கு டிரைவர் அண்ணா வரலடா, அதான் அக்கா வர லேட் ஆயிடுச்சு. சரி வா வீட்டுக்கு போலாம். பாப்பா தனியா இருப்பா, தூங்கிட்டு இருக்கா. எந்திரிச்சானா அழுக ஆரம்பிச்சிருவா. சீக்கிரம் வா வீட்டுக்கு போகலாம். அச்சச்சோ, சரிக்கா வீட்டுக்கு போலாம். பாட்டி எதுவும் ஆகாதுல்ல? ஏழை எனக்கு தெரியாதாடா? மாட்டு பாலுடா, பிள்ளைங்களுக்கு ஒன்றும் ஆகாது. அதுவும் ஏதாச்சும் ஒரு நேரம் கொடுக்கறதுல தப்பில்லை. பசி பசி நீ எவ்வளோ அழுதுட்டு இருந்தா, இப்போ பாரு எப்படி சமத்தா உட்காந்து குடிக்கிறானே. வீட்டில் இருந்தால் இதெல்லாம் நடக்குமா? இப்போ பாரு, என் குழந்தை தேவையில்லாமல் மாட்டுப்பால்லாம் குடிக்குது. ஆ, நீ எந்த பாலை குடிச்சியா? உங்கள் ஆத்தாக்காரிக்கு பாலே வரல, நீ எல்லாம் மாட்டு பாலை தான் குடிச்சிட்டு கிடந்த. அதுவும் 2 வயசுக்கு மேலே பாக்கெட் பாலை தான் இவன் சொல்கிறான். 5 வயசுக்கு மேலே கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு கிடந்த. 18 வயசுக்கு மேலே அது என்ன தராது, சரக்கு பாட்டில் அதை குடிச்சிட்டு கிடந்த. பாட்டி, என் குழந்தை முன்னாடி இப்படிலாம் சொல்லாத. சொன்னாலும் உன் பிள்ளைக்கு புரியாது. ரொம்ப அநியாயம் பண்றடா. ஒரு பிள்ளைய பெத்துக்கிட்டு ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்க இருக்கிற எல்லாத்தையும். பாட்டி, என் குழந்தை எவ்வளோ நேரம் அழுதுட்டு இருந்தது, அப்புறம் கத்தாம வேற என்ன பண்றதா? இன்னும் பாரு வராலான்னு வீட்டுக்கு. இன்னும் எவ்வளோ நேரம் தான் ஆகுதுன்னு நானும் பார்க்குறேன். ஏன்டா குழந்தைன்னா அழுகுதையும் செய்யும். அவங்க ஆத்தாலாம் உன்னை இன்னும் கீழே விட்டுவிட்டு 2 மணி நேரம் கழிச்சுதான் உன்னை தூக்குவா. அது வரைக்கும் அழுத்த மாணிக்கே இருப்ப. திறந்தா வாயை மூடாது. இப்போ உன்ன மாதிரியே உன் பிள்ளையும் இருக்குது. உனக்கு என்னடா சிரிப்பு வேண்டிய கிடக்கு? நீ எப்போ இந்த மாதிரி ஒரு பிள்ளைய பெற்று போடுறது? எப்போ பாரு அந்த கோட்டையே கட்டி பிடிச்சிட்டு அழு. பொண்டாட்டியை கட்டி பிடிச்சா தானே உனக்கு பிள்ளை வரப்போகுது. போதும், இதோட நிறுத்திக்க பாட்டி. இவ்வளோ நேரம் எங்களை டேமேஜ் பண்ணது போதும், கிளம்பு. உண்மையை சொன்னா உங்களுக்கெல்லாம் ஏத்துக்க மாட்டேன்றீங்க. இப்பதானே ஆரம்பிச்சிருக்கீங்க, அனுப்பிவிங்கடா அனுப்பிவிங்க. இந்த பாட்டி ரொம்ப பயமுடுத்துதுடா நம்மளை. இன்னும் என்னதான் பண்றாளோ? ரவியா தவிர கோவமா இருக்காரு. இன்னைக்குன்னு பார்த்துதான் லேட்டா வருவாளோ? விஜி, என்னடி வெளியே நிக்கிற? எரும மாடி, எவ்வளவு நேரடி உனக்காக வெயிட் பண்றது? என்னடி பால்கோவா கேட்ட, வாங்கிட்டு வர வேண்டாமா? அதுக்கு வாசல்லே காத்துட்டு கிடக்குறேன். வாங்கிட்டு வந்தா கொடுக்க மாட்டேனோ? என்ன பார்த்தா உனக்கு பால்கோவாக்கு நிக்கிற மாதிரி தெரியுதா? பின்ன வாசல்லே நின்றுட்டு கிடக்குற, வேற எதுக்கா? எரும மாடி, ரவியத்தா வந்து இங்க ஒரே பிரச்சனையா போச்சு. பாப்பா அழுதுட்டே இருந்தா தெரியுமா? அச்சோ, எந்திரிச்சிட்டாளாடி? கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுடி, ஃபுல்லா டிராஃபிக்கு, என்னால வரவே முடியல. இப்போ என்ன பண்ற பாப்பா? பசிக்கு அவ்வளோ அழுக. வெளியில வரைக்கும் கேட்டுச்சா அழுக சவுண்டு. அதுவும் கரெக்டா ரவியத்தா வரும்பொழுதே கரெக்டா அழுதுட்டா. நீ வீட்டில் எல்லாத்தையும் தெரிஞ்சது ரவியத்தா ரொம்ப கோவமா இருக்காரு. வேற வழியே இல்லாம பாப்பாக்கு நாங்க மாட்டுப்பால் கொடுக்க வேண்டியதா போச்சு. அச்சோ, அவளுக்கு அது கொடுக்க கூடாதுடி, தெரியுதுல்ல? சீக்கிரம் வர மாட்டேன். விஜி ரொம்ப கோவமா இருக்காரா? ரொம்பவே கோவமா இருக்காரு. நீ ஏன்டா இன்னும் இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி மூஞ்சி வச்சிட்டு இருக்க? அதான் குழந்தை அழுகை நிப்பாட்டிருச்சுல, நார்மலா இரு. இன்னும் அப்படியே கோபமாவே இருப்பான், முட்டைக்கண்ணை வச்சு உருட்டிக்கிட்டு. ஏப்பா பயமா இருக்குடா, நார்மலா இருடா. உன் மூஞ்சிய பார்த்தாலே உன் குழந்தை பயந்துரு மாட்டிருக்குது. பேசாம இரு, எனக்கு இருக்கிற கோபத்துக்கு. ஏடப்பாடா. ஜிஜி ஜிஜு, என்னடி கண்ணு பால் கடிக்கிறீங்களா? சித்தப்பட்ட வாங்க வாங்க வாங்க.
ஐயோ இப்போ நான் என்னடி பண்ணேன்? எதுக்கு இப்படி அழுகுற? விக்கி, போறேன் போடா. உன்னை கொன்னுட வேண்டாம் நானு. ராதா, வந்துட்டியாமா? என்னண்ணா என்னாச்சு? ஏன் இப்படி கத்துறாரு? குழந்தை அழுதுருச்சான். நான் போய் தொட்டாலே அவ அழுதுட்டா. உடனே கத்த ஆரம்பிச்சிட்டான். ஏங்க, அவளே ரொம்ப நேரம் அழுது இப்பதான் ஏதோ பால் குடிக்கிறா. அவளை போய் எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க? ஏண்டி குழந்தைய கொஞ்சினது தப்பாடி? பக்கத்துல போய் கையை தாண்டி வச்சேன், அந்த கத்தை கத்திட்டாடி. ஸோ ராதா, நீ உள்ள போ, எதுவுமே பேசாத. ரவியத்தான் எதனா கத்துனாருன்னா நீயும் சேர்ந்து கத்தாத, அமைதியாயிரு. சரியா? கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுங்கன்னு சொல்லி அவருக்கு எடுத்து புரிய வை. ரொம்ப கோவமா இருக்காரு, நீயும் பதிலுக்கு பதில் பேசி 2 பேரும் சண்டை போட்டுக்காதீங்க. ஆமா ராதா, ரொம்பவே கோவமா இருக்கான். கொஞ்சம் பார்த்து நடந்துக்க என்ன? ஐயோ, நீங்களாம் சொல்றத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. லேட்டா வந்தேல, பயமா தான் இருக்கும். திட்டுவாரு, திட்டு வாங்கிக்கோ. என்னடி நீயும் சேர்ந்து திட்டுற? பின்ன உன்னை திட்டாம கொஞ்சுவாங்களா? கை குழந்தைய விட்டுட்டு போயிருக்கமே, சீக்கிரம் வரணுன்றது தெரியாது. நான் என்ன பண்ணுவேன்? டிராஃபிக்கு. சரி சரி, இங்கேயே நின்று பேசிக்கவும் இன்னும் லேட் பண்ணாத. சீக்கிரமா உள்ள போ. கண்ணா, நீ உள்ள யசோதாமா இருப்பாங்க, அவங்க கிட்ட போ. என்ன? சரிக்கா. ரவி, ஐம் சாரி. டிராஃபிக்கில் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அதான் குழந்தை ரொம்ப அழுதுட்டாளா? என்கிட்ட கொடுங்க. நில்லு ராதா, குழந்தை பக்கத்துல வராத. இப்ப சந்தோஷமா? உனக்கு சந்தோஷமா? நம்ம குழந்தை மாட்டுப்பால் குடிக்குது. இதை குடிக்கவே கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. எவ்வளோக்கு எவ்வளோ தாய்ப்பால் கொடுக்கணுமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லதுன்னு. ஆனா இப்போ ரவி, அதனால ஒன்றும் இல்லை ரவி, நான் வந்துட்டேல. கொடுங்க, குழந்தைய கொடுங்க ரவி. ராதா, வர வர நீ பண்றது எனக்கு எதுவுமே பிடிக்கல. குழந்தை மேல நீ கவனமே இல்லாம இருக்கிற. உனக்கு குழந்தை மேல அக்கறையே இல்லைல்ல? அப்படிலாம் இல்லை ரவி. ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? பின்ன வேற எப்படி பேசுறது? இந்த குழந்தைய பெத்தெடுக்கிறதுக்கு நீ எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்ப, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன். நம்ம சூழ்நிலை தெரிஞ்சு நீ இப்படி பண்றேன்னா இது சரியில்லை ராதா. நம்மளை சுத்தி எவ்வளோ எதிரிங்க கெட்டது நடக்குதுன்னு உனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருந்து குழந்தைய இப்படி அஜாக்கிரதைய விட்டா என்ன அர்த்தம்? இப்போ உன்னை யாரு வெளியில போக சொன்னா? ஒழுங்கா சாப்பிடுறதுனாலும் சாப்பிடுறது இல்ல, ஒழுங்கா ரெஸ்ட் எடுனாலும் ரெஸ்ட் எடுக்கிறது இல்ல. குழந்தையவாது ஒழுங்கா பாத்துக்கனாலும் இப்ப அவளையும் பாத்துக்கிறது இல்ல. நான் என்னதான் பண்றது? நீ பண்றதெல்லாம் சரியா? உனக்கே சரின்னு தோணுதா? ரவி, ஐம் சாரி. ஏதோ தெரியாம நடந்து போச்சு. இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்காது. அவ உங்களுக்கு மட்டும் குழந்தை இல்லை, எனக்கும் அவ குழந்தை தான். எனக்கும் அக்கறை இருக்கு ரவி. என் குழந்தைய கொடுங்க. நான் என்ன பண்றது? டிராஃபிக் ஆயிருச்சு. இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்காது. நான் வெளியில எங்கேயும் போகல, பாப்பா கிட்டேயே இருக்கேன். கத்தாதீங்க ரவி, கோபப்படாதீங்க. இல்ல ராதா, நிம்மதியே இல்லை எனக்கு. ஆஃபீஸ் விட்டு வந்ததும் ச்சே, என் குழந்தை எப்படி அழுதுட்டு இருந்தா தெரியுமா? வாசல் வரைக்கும் அவ குரல் கேட்டுது. துடிச்சு போயிட்டேன் நானு. இதுதான் உனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். இதுக்கப்புறம் என் குழந்தை அழுதுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. பத்திரமா பார்த்துக்க, அவ்வளோதான் சொல்லுவேன்.